எனோக்கி மஷ்ரூம் வச்சு ஒரு யம்மியான சூப் ரெசிபி பார்ப்போமா? மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி கீழே இருக்க பாட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்கிறத ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் ஆனியனும் கார்லிக்கும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியன்ட் மீசோ பேஸ்ட். நான் இன்னைக்கு லோ சோடியம் ஆர்கானிக் மீசோ பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு சாப் பண்ண கார்லிக்கும் ஆனியனும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நான் கலருக்காக ஹாட் சாஸ் ஆட் பண்ணுறேன், பட் இது அந்தளவுக்கு கலர் கொடுக்கல. உங்ககிட்ட ரெட் சில்லி பேஸ்ட் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மீசோ பேஸ்ட் 1½ ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 to 4 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஸ்டாக் க்யூபும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பரும் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் விட்டாலே எக்கை குக் ஆகிடும். அதுக்கப்புறம் மஷ்ரூமும் ஸ்வீட் கார்னும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணாலே நம்மளோட சூப் ரெடி ஆகிடும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணுங்கள். சூப் மட்டும் குடித்தாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நான் நூடுல் பாயில் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.